வெல்கம் டு சிகேன் விக்டர்ஸ். நேற்று நம்ம பார்த்தது வந்து பேசிக் செயின் ஸ்டிச். இப்போ வந்து அதோட ஷேப்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஸ்பைரலாக ஸ்கொயரில் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த எட்ஜஸ்லாம் எவ்வளோ ஷார்ப்னஸ்ஸாக வருதுன்றத உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா? நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது பிராண்ட் வந்து அமிட்டோ. இன்னொன்று வர்தமானு யூஸ் பண்ணுவேன், அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மிஷின் ஊசி, மிஷின் த்ரெட்டு. ஓகேவா? இந்த த்ரெட் வந்து நார்மலாக நம்ம முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் செயின் ஸ்டிச். இது வந்து ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்றது. நான் அதனால தான் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ரைட் நீடில் வந்து லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணணும். இந்த எட்ஜஸில் டர்ன் பண்ணல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ண வேண்டியதான். நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரல, இந்த எட்ஜஸ் ஆண்ட வரையில் குட்டியாக ஒரு செயின் போட்டு அப்படியே டர்ன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? தெரியுதா? நான் என்ன பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். இப்போது இந்த எட்ஜஸில் வரையில் குட்டியாக இந்த எட்ஜஸில் வரையில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக, ரொம்ப குட்டியாக ஒரு செயின், அது லாக்கு. ஓகேவா? அடுத்து டர்ன் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும். நீடில் உள்ள குத்துறேன், லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் நீடில் சாய்வாக இருக்கக்கூடாது, கிளாத்தும் லூஸாக இருக்கக்கூடாது. இந்த எட்ஜஸ் ஆண்ட வந்துட்டேன். நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். போட்டுகிட்டே வந்து குட்டியாக நம்ம நார்மலாக இவ்வளோ லென்த்துக்கு இழுப்போம் செயின் ஸ்டிச்சு. அப்படி இழுக்காமல் அதை ஒட்டினப்பலே பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதை ஒட்டினப்பலே குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அந்த இதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. குட்டியாக ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். நார்மலாகவே ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்பைரலுக்கு வரணும். ஸ்பைரல், ஸ்கொயர்ஸ் இந்த இதுக்கெல்லாம் வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ஷார்ப்னஸ்ஸாக வருதான்றதுக்கோசம் ஷேப்ஸ் எல்லாம் முதல்ல போட்டு பழகுங்க. நீங்கள் திரும்ப செயின் ஸ்டிச் வரலாட்டி திரும்ப ஒரு டெய்லி ஸ்டார்ட் பண்ணல ஒரு 10 தடவையாவது செயின் ஸ்டிச் போட்டு தான் கட்டாயம் போட்டு ஆகணும். ஏன்னா அப்படி போட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், நெக்ஸ்ட் ப்ராப்பராக போட வரும். ஓகேவா? த்ரெட் கட் ஆகாது, அப்புறம் நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், அதுக்கப்புறம் கிளாத் டேமேஜ் ஆகாது.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நான் இதில் பண்ணுறதே உங்களுக்கு தெரியும். இந்த எட்ஜஸ் ஆண்ட வரப்போ குட்டியாக லாக் போடுறது. என்னென்னா செயின் நார்மலாக போட்டு வரோம், அந்த எட்ஜஸில் குட்டி செயின், அவ்வளோதான். கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு போட்டு பழகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே செம்ம ஈஸியாக வரும் உங்களுக்கு. அதுக்கு தான். ஓகேவா? செயின் ஸ்டிச்சுன்றது கஷ்டமானது கிடையாது. அது பழகுற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். பழகிட்டிங்கன்னா அடுத்து ரொம்ப ஈஸியானது. நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கே போடுறீங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு தான் ஒரு 3 லேயர் 4 லேயர் இல்லை 5 லேயர் அது போட்டுட்டு தான் அடுத்து நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கோ இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் போட ஆரம்பிப்பீங்க. அதனால் செயின் ஸ்டிச் வந்து கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 10 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. இன்னொன்று, நீடில் குத்தி குத்தி எடுத்து பாருங்கள். நீடில் நார்மலாக த்ரெட் இல்லாமல் குத்தி குத்தி ரொட்டேட் பண்ணி எடுத்து பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருதான்னு. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் அதை புரியலாட்டி மியூட்டில் போட்டுட்டு கூட நான் என்ன செய்கிறேன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சாரில் குட்டில்லா செயின் போட்டேன். இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு போட்டு ஒரு 4-5 வாட்டிகிட்ட போட்டு போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் எட்ஜஸில் ஷார்ப்னஸ்ஸாக இருக்குதோ அந்த ஷேப்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். எண்ணாட் போட்டுற வேண்டியதான். நான் வந்து செயின் த்ரெட்டுன்றனால சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல டபுள் ஸ்டாண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே செம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா இருக்காது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ்ஸு இந்த சைடு எட்ஜஸ்லாம் ஷார்ப்னஸ்ஸாக தெரியும். ஓகேவா?